எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா தேங்காயில, அதாவது நம்ம கேக் மாதிரி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து தேங்காய் பால்ல புட்டிங் செய்ய போறோம். ரொம்ப நல்லாவும் இருக்கும். ரெண்டாவது வந்து இது வந்து நல்லா சத்து உள்ளதும் கூட. தேங்காய் பால்ல இந்த மாதிரி நம்ம புட்டிங் செஞ்சு கொடுக்கும் பொழுது குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு தேங்காய் பால்ல புட்டிங் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். புட்டிங் செய்யறதுக்கு ஒரு தேங்காய் எடுத்து தேங்காய்க்கு பின்னாடி இருக்கிற அந்த ஓடெல்லாம் எடுத்துடணும். கருப்பு ஓடெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். தோல் பூரா சீச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து வெட்டி போட்டு நம்ம அப்படியே அரைக்க போகிறோம். நீங்கள் பூவா கூட திரும்பி எடுக்கிறனால எடுத்துக்கலாம். பூவா எடுக்கும் பொழுது அந்த பின்னாடி இருக்கிற ஓடு வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பொடியை வெட்டணும். நல்லா வெட்டி போட்டுக்கலாம். இப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டிட்டு நல்லா கெட்டியான பாலாக எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 தடவை அரைச்சி எடுத்தீங்கனால போதும். இப்போ நான் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன். இதில் ஒரு 2 ஏலக்காய் போட்டு தேங்காயோட அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு சன்னி வச்சுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கெட்டியாக தான் அரைக்கணும். ஓரளவு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா எடுத்தாச்சு. இது வந்து 2 தடவை நான் பால் எடுத்துருக்குறேன். அரைச்சி 2 தடவை எடுத்தாச்சு. இந்த அளவு வந்துருக்குது. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக எடுத்து பாருங்கள். முடிஞ்சது நல்லா கெட்டி பாலாக எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த நல்லா கெட்டியாக நல்லா பசும்பால் மாதிரி எடுத்து பாருங்க. ஒரு 70 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ எடுத்துக்கோங்க. நான் அதை கூட கொஞ்சம் கூட வச்சுட்டேன். சுவை கூட்டுறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு இந்த அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக பால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் பால் பாருங்க. இந்த அளவு பால், ஒரு 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து இந்த மாதிரி கலக்கி வச்சுருங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் அடுப்பத்தை வச்சுட்ருக்கிறேன். இப்போ இந்த பால் அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு கை விடாமல் கிண்டி விட்டுருக்கோங்க. இது வந்து சட்டுன்னு கொதிச்சிடக்கூடாது. லைட்டு சூடாக தான் வச்சுக்கணும். லைட்டு சூடில் லைட்டாக இது வந்து பால் நுரக்கட்டி வர்ற மாதிரி இருக்கணும். அந்த டயத்தில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கணும். இது வந்து நல்லா கெட்டியானோடனே எடுத்து உடனே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றணும். அதுக்கு ஒரு பாத்திரம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது கண்ணாடி கப்பு இருந்தால் உங்களுக்கு கொட்டும் பொழுது ஈஸியாக விழுகும். நான் வந்து சில்வர் பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன். இதில் வந்து கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் லைட்டாக அப்படி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வேறு எண்ணெய் எதுவும் விடக்கூடாது, கலர் ஆகி போயிடும். தேங்காய் எண்ணெய் மட்டும் ஒரு சொட்டு விட்டுக்கோங்க. விட்டுட்டிங்கன்னா தடவி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு எடுக்கும் பொழுது நல்லா ஈஸியாக விழுகிறதுக்காகத்தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இது இருக்கட்டும். பாருங்கள், இப்போ தான் நல்லா நுர கட்டி வரும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நுர கட்டி வர்ற டயத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கலக்கி விட்ருங்க. கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். கட்டி இல்லாமல் வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டிக்கோங்க. நல்லா கிண்ட கெட்டி வரும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் போல் இருக்குது. நான் ஊற்றிடுறேன். எல்லாத்தையுமே ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கணும். இது வந்து ரொம்ப ஈஸியான வேலைங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். பால் சூடு ஏறினா போதும். அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். எடுத்து ஊற்றினா இப்படி இருக்கணும். ரொம்பவே கெட்டியாக இருந்துடக்கூடாது. பாருங்கள், அவ்வளோதாங்க. நான் அடுப்பில் இருந்து இறக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படி இருக்கணும். நம்ம எடுத்து ஊற்றும்பொழுது இந்த பதம் இருக்கணுங்க. ரொம்பவும் கெட்டியாக இருந்துடக்கூடாது, நல்லா இருக்காது. எண்ணெய் தடவி இருக்கிற இந்த பாத்திரத்தில் சூட்டோடவே ஊற்றிருங்க. ஏன்னா கெட்டி ஆகிடும். கெட்டி ஆகிறதுக்குள்ள இப்படி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா வந்து சமமாக இருக்கும். இப்போ இது இப்படியே ஒரு 1/2 மணி நேரம் வெளியிலே இருந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் பிரிச்சுக்குள்ள வச்சு ஒரு 1.5 மணி நேரம் வச்சுருந்தா போதும். நல்லா கெட்டி ஆகிக்கும். அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நம்ம ஆற வச்சு நல்லா 1/2 மணி நேரமே ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு 1.5 மணி நேரம் பிரிச்சுக்குள்ள இருந்தால் போதும். நம்ம கொண்டு பிரிச்சுக்குள்ள வச்சுக்கலாம். புது பிரிச்சு இன்றைக்கி புது பிரிச்சுக்குள்ள ஃபஸ்ட்டு புட்டிங் செஞ்சு வைக்க போகிறேன். ஒரே பாருங்கள், மாவாட்டி உள்ளே வச்சுட்டேன். இதில் வந்து பச்சை மிளகா போட்டு வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா காம்பெல்லாம் கிள்ளிட்டு போட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கெடாமல் ரொம்ப நாளைக்கு அழுகி போயிடாமல் இருக்கும். அதேமாதிரி ஒரு கூடைக்கில் இஞ்சியை போட்டு வச்சுருக்கிறேன். பேப்பர் போட்டு மண்ணெல்லாம் கொட்டிடாமல் கூடைக்கில் இஞ்சி போட்டு வச்சோம்னா அது வாட்டில் இருக்கும். நல்லா காத்தோட்டமாக. கொத்தமல்லி தழை, இங்கே கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு சின்னதாக கிடக்குது. இப்போ நம்ம புட்டிங் வச்சுக்கலாம்.
இல்லை அப்படி மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த வேர்வை தண்ணி உள்ளே போகாது. இப்போ இருக்கட்டும், ஒரு 1.5 மணி நேரம் இருந்தால் போதும் இருக்கட்டும். நல்லா இந்த கலர் ரொம்ப பிடிச்சது எனக்கு, சூப்பராக இருக்குது. இங்கே இருந்தது முதல்ல ஒரு வாசல், இந்த பக்கம் ஒரு வாசல் வச்சுருந்தா 2 திண்ணை இருந்துச்சு. அங்கே ஒரு திண்ணை, இங்கே ஒரு திண்ணை இருந்தது, 2 வாசல் வச்சுருந்தா. இப்போ என்னாச்சு, அதை வந்து அப்படியே விலை கழுவுறதுக்கு விறகடுப்பு அந்த பக்கம் போட்டுட்டு அங்கனே விலை கழுவுற மாதிரி பாருங்க பக்கெட்டு எல்லாம் வச்சுருக்குறோம். இந்த பக்கம் விறகடுப்பு எப்போ ஒருக்கா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ரூம் மாதிரி எடுத்துட்டோம். ஏன்னா இங்கே இடம் கம்மியாக இருக்கிறதுனால. அப்புறம் கேஸ் அடுப்பெல்லாம் இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம். கேஸ் அடுப்பில் இந்த பக்கம் வச்சுக்கிட்டேன். இதில் வந்து ஏற்கனவே வந்து எங்கள் வீட்டுக்கார் பாதியோடு தான் போட்டாங்க. நான் எவ்வளவோ சொல்லி கேட்கல. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ பிரித்து வாங்குற அன்றைக்கி இந்த பக்கம் ஒரு கல் வாங்கிட்டு வந்து இப்போ இந்த பக்கம் போட்டுட்டோம். பாருங்க, வெங்காயமெல்லாம் இங்கே போட்டு வச்சு, வெங்காயம்லாம் இந்த கூடையில் போட்டு வச்சுக்கிட்டேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு கூடை பின்னி காட்டினேன் பார்த்தீங்களா, இந்த தென்னை மரத்து கூடை, தென்னை மரத்தில் மட்டையில் பின்னின கூடையில் இந்த மாதிரி நாங்கள் வெங்காயம்லாம் போட்டு வச்சுக்கிறது. வெங்காயம் இந்த காய்கள்லாம் போட்டு வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். தக்காளியெல்லாம் கூட இதில் தான் போட்டு வச்சுருந்ததுனால நல்லா கலக்கு மரம் நல்லா இருந்துச்சு. இப்போ பிரித்து வரும், பிரிச்சுக்கில் வச்சாச்சு. பாருங்கள், இந்த கூடையில் கருணக்கிழங்கு வாங்கிட்டு வந்து போட்டு வச்சுருக்குறோம். இங்கெல்லாம் கருணக்கிழங்கு ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கும். அதனால் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. நீ வீடியோவுக்கு அதாவது கட்லைட்டு வறுவல் ஏதாவது ஒன்று செய்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம வச்சு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். நல்லா வந்துருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஆட்டினாலே வந்துடும். லைட்டாக இந்த மாதிரி ஆட்டி விட்டுக்கோங்க. அங்கே தெரியுதா, இந்த மாதிரி நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டதுனால நல்லா இது மாதிரி வருது. இப்போ இதை அப்படியே எடுத்து இப்படியே நம்ம வந்து இதை கமுக்கக்கூடாது, இது மேலே தட்டை வச்சு இப்படி கமுத்துக்கணும். பாருங்க, நான் இப்போ இலை வச்சுருக்கிறேன், இலையை வச்சு இந்த மாதிரி கமுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதில் வந்து டிசைனுக்காக ஏதாவது ஒரு இலை, ஒரு கீரையாக, ஒரு கொத்தமல்லி, புதினா ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், செமையாக இருக்குது. பாருங்கள், புட்டிங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நல்லா கண்ணாடி மாதிரி செமையாக இருக்குது பாருங்கள். ஒரு தக்காளி அப்படி அறுத்து நல்லா அழகாக அப்படி வச்சுருங்க. பாருங்கள் அப்படி இருக்கணும், சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு புட்டிங்க. இப்போ பாருங்கள், நான் வெட்டி காட்டுறேன். கரண்டி வச்சாலே அப்படி போகிறது இடம் தெரியல பாருங்க, செமையாக இருக்குது. பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குண்ணா. அந்த தேங்காய் எண்ணெய் தடவுனதுக்கும் அதுக்கும் நல்ல வாசம், செமையாக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் தேங்காயை வச்சு இதே மாதிரி ஒரு சிம்பிளாக ஈஸியான ஒரு புட்டிங் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. அதாவது வாய்க்கில் வச்சோன்னு போகிறதே தெரியல, இவ்வளோ நல்லாயிருக்கு. சூப்பர், செமையாக இருக்குது. தொட்டால பாருங்க, செமையாக ஆடுது, சூப்பராக இருக்குது. தூக்கு மேலே செமையாக ஆடுது. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாங்க வளமுடன்.